வணக்கங்க. வெல்கம் பேக் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நேத்து நம்ம குடுத்த செட்டப்ஸ் வந்து இன்னைக்கு எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு நீங்க பேங்க் நிஃப்டில பார்த்தா தெரியும். பெர்ஃபெக்ட்டா நம்ம செட்டப்ல தாங்க மார்க்கெட் ஃபுல்லா ஓப்பன் ஆச்சு. நம்ம செட்டப் ஃபுல்லா ப்ராப்பரா அச்சீவ் ஆச்சு. ப்ராப்பர் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். ஓகேங்களா? எப்ப என்ட்ரி, எக்ஸிட் ஆனோன்றதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஒரு லிங்க் குடுத்துருக்கேன். அந்த லிங்க்க நீங்க பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம செட்டப்ப ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு கிளியரா புரியும். நம்ம எப்ப என்ட்ரி ஆனோம், எப்ப எக்ஸிட் ஆனோன்றது. நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்தீங்கன்னா மட்டும் தான் நம்ம கன்ஃபர்மேஷன் எப்படி எடுக்கிறோம், எத வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோன்ற ஃபுல் டீட்டெயில் வந்து நீங்க ஃபுல் வீடியோ பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு கிளியரா புரியும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனல எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. நேத்து நாம ஒரு செட்டப் குடுத்திருந்தோம். 48938ல டவுன் ட்ரெண்ட்ல. மார்க்கெட் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் ஆகி தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதும் நம்ம செட்டப்ல ஓப்பன் ஆயிட்டு திரும்பி நமக்கு கன்ஃபர்மேஷன் குடுத்துச்சு. 10 நிமிஷம் நம்ம வந்து எந்த ட்ரேடும் எடுக்க மாட்டோம். அதுக்கான காரணம் என்னன்னு நம்ம வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வீடியோல போய் பாருங்க. உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிரும். அது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மார்க்கெட் வந்து 48938ல இருந்து நமக்கு ஒரு பிரேக் அவுட் கிடைச்சுச்சு. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சுச்சு. 49092ல நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சு நம்ம இங்க என்ட்ரி ஆனோம். இங்க இருந்து என்ட்ரி ஆகி நமக்கான ப்ராஃபிட் வந்து ஒரு 170 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் ஆச்சு. 49278ல தான் நம்ம ஆல்ரெடி டார்கெட் கொடுத்துருந்தோம். அந்த டார்கெட் வரைக்கும் ப்ராப்பராக நம்மளோட செட்டப் வேலை செஞ்சுச்சுங்க. அதை நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணிவிட்டு நமக்கு 170 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட்டும் புக் ஆச்சு. சேம் அங்கே இருந்து ப்ராப்பராக நெக்ஸ்ட் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் ப்ளஸ் நமக்கு என்ட்ரியும் கொடுத்துச்சு. நாம் என்ட்ரி இங்கே என்ட்ரி ஆகிருந்தாலும் ஆல்மோஸ்ட் நமக்கு 150 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்டுங்க. 150 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு ரிவர்சலில் வெளியே வந்தோம். தேர்டு ட்ரேடு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் 49069 நம்மளோட ப்ராப்பரான ட்ரெண்ட் லைனில் வந்து பிரேக் அவுட் கிடச்சி கன்ஃபர்மேஷன் ஆச்சு. 49130 கிட்ட நம்ம என்ட்ரி ஆகிருக்கோம். நம்மளோட ஸ்டாப் லாஸும் இங்கே செட் பண்ணியிருப்போம். நம்ம வந்து எந்த ஒரு ட்ரேடுமே வித்தவுட் ஸ்டாப் லாஸ் நம்ம என்ட்ரி ஆகிறதே கிடையாது. அதனால் நம்ம ஸ்டாப் லாஸ் எதுவும் ஹிட்டும் ஆகலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் ரிட்டர்ன் நம்மளோட ப்ராப்பராக வந்து 49278 செட்டப்பில் போய் டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோங்க. நமக்கான தேர்டு ட்ரேடு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 180 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் ஆயிடுச்சு. திருப்பி அங்கேருந்து மறுபடியும் ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. நம்ம இந்த லைனை டச் பண்ணிவிட்டு வந்தால் மட்டும்தான் ரிவர்சல் கன்ஃபார்மாக எடுத்துப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேயும் டச் ஆகிருக்கு, இங்கேயும் டச் ஆகிருக்கு, ரிவர்சல் எடுத்திருக்கோம். இங்கே வந்து நம்ம ரிவர்சல் எடுக்க மாட்டோம், ஏன்னா இங்கே ப்ராப்பராக டச் ஆகலை. திருப்பி நம்ம இங்கே இருந்து ரிட்டர்ன் ஆகி நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 190 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிச்சுங்க. ஃபஸ்ட்டு ட்ரேட், செகண்ட் ட்ரேட், ஃபஸ்ட்டு ட்ரேடில் வந்து ஒரு 170, செகண்ட் ட்ரேடில் வந்து ஒரு 150க்கு மேலே, தேர்ட் ட்ரேடு வந்து ஒரு 180 பாயிண்ட்ஸு, ஃபோர்த் ட்ரேடு வந்து ஒரு 190 பாயிண்ட்ஸ். இன்கேஸ் இதை கன்ஃபர்மேஷன் ஆகி இங்கே எடுத்து என்ட்ரி ஆயிருந்தீங்கன்னா ப்ளஸ் ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு 4 ட்ரேட்லேயே வந்து 690 பாயிண்ட்ஸ், அதாவது 700 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பேங்க் நிஃப்டியில் எடுத்துட்டோங்க. ஏன்னா நம்மளோட செட்டப் வந்து இன்றைக்கான மார்க்கெட்டில் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிருக்கு. வேறு யாரோட செட்டப் இப்படி ஒர்க் ஆகுமா என்னன்னு எனக்கு தெரியலை. ஆனால் நம்ம செட்டப் வந்து 100% செக்யூராக ஒர்க் ஆகிருக்கு. ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நம்ம ப்ராப்பராக வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறமும் நம்மளோட செட்டப்பை பார்த்தீங்கன்னா சேம் அதே நம்மளோட செட்டப் லைன்லேருந்து ரிவர்சல் கிடச்சிருக்கு. திருப்பி வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸுக்கு மேலே புக் ஆகிருக்குங்க. ஒரு 200 பாயிண்ட்ஸுக்கு மேலே ப்ராஃபிட் புக் ஆகிட்டு திரும்பி வந்து ரிவர்சல் ஆகிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் ப்ராப்பரான ப்ராஃபிட் இருந்திருக்காது. அதனால் ஃபிஃப்த்து ட்ரேடு என்ட்ரி ஆகியிருந்தாலும் 200 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஆனால் நம்ம ரூல்ஸ் படி 4 ட்ரேடுக்கு மேலே நம்ம என்ட்ரி ஆக மாட்டோம். நாம் வந்து 700 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டியில் மட்டும் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நாளைக்கான செட்டப்ஸ் பார்ப்போம். பேங்க் நிஃப்டி வந்து நாளைக்கு அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் என்ன அப்படின்னா,
ஃபஸ்ட்டு செட்டப் 49298. இதோட டார்கெட் வந்து செகண்ட் செட்டப் 49455. இதோட டார்கெட் தேர்டு செட்டப் 49674. இதோட டார்கெட் வந்து ஃபோர்த்து செட்டப் 49832. இதோட டார்கெட் வந்து ஃபிஃப்த்து செட்டப் 49945. இதோட டார்கெட் வந்து சிக்ஸ்த்து செட்டப் 50146. இதோட டார்கெட் வந்து செவன்த் செட்டப் 50368. இதோட டார்கெட் வந்து எயித்து செட்டப் 50666. சேம் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு செட்டப் என்ன அப்படின்னா 49120. இதோட டார்கெட் வந்து 49013. இதோட டார்கெட் வந்து தேர்ட் செட்டப் 4882. ஃபோர்த்து செட்டப் 48721. ஃபிஃப்த்து செட்டப் 48594. சாரி 48594. சிக்ஸ்த்து செட்டப் 48343. செவன்த்து செட்டப் 48123. எயித்து செட்டப் 47941. இதுதான் நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸு. இதை மட்டும் நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும், ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேனலை யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட செட்டப் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். நம்ம அக்யூரேசி லெவல் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நிஃப்டி 50யோட செட்டப் அண்ட் அனாலிசிஸ் பார்த்துருவோம். நிஃப்டி 50 வந்து பார்ப்போம். நிஃப்டி 50ல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செட்டப் படி தான் ப்ராப்பராக ஒர்க் ஆச்சு. ஆனால் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 2 தடவை ஹிட் ஆயிடுச்சு, 2 ப்ராஃபிட் கிடச்சிச்சு. ஆல்மோஸ்ட் டீசெண்டான ப்ராஃபிட் தான் இன்றைக்கி நிஃப்டி 50ல் கிடச்சிச்சு. பேங்க் நிஃப்டியில் நமக்கு எப்படி ப்ராஃபிட் புக் ஆச்சோ அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் நம்மளோட செட்டப் வந்து ப்ராப்பராக தாங்க ஒர்க் ஆயிருக்கு. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரீசன் ஏன் அப்படின்னா மூமெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருந்து நமக்கு கிராஸ் ஆகவே இல்லை. அதனால் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. ஆனால் நம்மளோட ஃபஸ்ட்டு 4 ட்ரேடுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு ப்ராஃபிட் கிடச்சிச்சு. ஆனால் நம்ம 4 ட்ரேடுக்கு மேலே எடுக்க மாட்டோம். அதனால் 2 ஸ்டாப் லாஸ் 2 ப்ராஃபிட்டோட வெளியே வந்துட்டோம். அதை நம்ம பார்ப்போம் இன்றைக்கி. நம்மளோட ஃபஸ்ட்டு செட்டப்பை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு. நாம் இங்கே என்ட்ரி ஆனோம். 23330 என்ட்ரி ஆகிருக்கோம். ஆகிட்டு ஆக்சுவலாக என்னென்னா நம்ம இந்த லைனு 23330 என்ட்ரி ஆகிருக்கோம். என்ட்ரி ஆகிட்டு நம்ம இந்த கேண்டிலோட லீஸ்ட்டை வந்து ஸ்டாப் லாஸாக செட் பண்ணியிருப்போம். 30 பாயிண்ட்ஸில் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணி நமக்கு 30 பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ட்ரேட்லேயே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. செகண்டு நமக்கு இங்கே கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. டவுன் சைடு டவுன் ட்ரெண்டில் நம்ம என்ட்ரி ஆகிருக்கோம். 23273 என்ட்ரி ஆகிருப்போம். நமக்கு வந்து 23222 வரைக்கும் வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து 50 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட் புக் ஆகிருக்கும் டவுன் சைடு. இதோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டிலோட மேக்ஸிமமில் வச்சுருப்போம். ஓகேவா? அதனால் செகண்ட் ட்ரேடு வந்து நமக்கு 50 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. தேர்ட் ட்ரேடு பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே எதுவுமே கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. நமக்கு தேர்ட் ட்ரேடு கன்ஃபர்மேஷன் வந்து 23312 பிரேக் அவுட் பண்ணி நமக்கு இங்கே கிடச்சிச்சு. சேம் அதே மாதிரி தாங்க இதுவும் வந்து 30 பாயிண்ட்ஸில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. நம்ம இந்த இந்த கேண்டிலோட லீஸ்ட்டில் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போம். இங்கே என்ட்ரி ஆகிருப்போம். 23332 என்ட்ரி ஆகிருக்கோங்க கரெக்டாக. அங்கேருந்து நமக்கு 30 பாயிண்ட்ஸில் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணி தேர்டு ட்ரேடு நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இன்றைக்கி வேணால் செகண்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட். ஆல்ரெடி இந்த லைன் வந்து ஏற்கனவே ஒரு தடவை ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணியிருக்கு. செகண்ட் இந்த இடத்துலையும் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணியிருக்கு. அதனால் நம்மளை பொறுத்தளவு 23312
இந்த லைன் வந்து நாளைக்கும் வந்து நாம் ப்ராப்பராக தான் பார்த்து என்ட்ரி ஆகணும். இல்லைனா நம்ம மாட்டிப்போம். டபுள் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும். இல்லைனா முன்னாடி உள்ள ட்ரெண்டோ இல்லை பின்னாடி உள்ள ட்ரெண்ட் லைனோ பிரேக் அவுட் ஆனால் மட்டும் நம்ம என்ட்ரி ஆகணும். இதோட ரிவர்ஸெல்லாம் நம்ம இல்லை இதோட பிரேக் அவுட்டை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. இதுதான் நம்மளோட ரூல்ஸு. இப்படி தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பிரேக் அவுட் கிடச்சிச்சு. பிரேக் அவுட்டில் நம்ம இங்கே என்ட்ரி ஆகிருப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம என்ட்ரி ஆக மாட்டோம். ரீசன் ஏன்னா நான் தான் சொன்னேன், ஒரே லைன்லேயே 2 ஸ்டாப் லாஸ் சேம் டைரெக்ஷனில் ஆச்சுன்னா அந்த லைனை வந்து நம்ம பிரேக் அவுட்டாவோ இல்லை கன்ஃபர்மேஷனாவோ நம்ம எடுக்க மாட்டோம். சரிங்களா? அதனால் நம்ம இந்த லைனில் பிரேக் அவுட்டாக நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன்னா இது 2வது தடவை நமக்கு சேம் லொக்கேஷன் சேம் பாயிண்டில் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிருச்சு. இந்த ஹிண்ட்டு வந்து நான் வந்து அனலைசிஸ் வீடியோவில் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். நீங்கள் டெய்லி வீடியோ வாட்ச் பண்ணால் மட்டும்தான் இது உங்களுக்கு புரியும். அதனால தான் சொல்கிறேன், நம்ம கன்ஃபர்மேஷன் வீடியோவை பொறுத்தளவு நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். அதனால் 3rd ட்ரேடு முடிச்சுட்டு நம்ம 4th ட்ரேடு இங்கே என்ட்ரி ஆகிருக்க மாட்டோம். நம்ம நெக்ஸ்ட் லைனோட ரிவர்சலுக்கோ இல்லை பிரேக் அவுட்டுக்கோ தான் நம்ம வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் லைனில் நமக்கு இங்கே ஒரு ப்ராப்பர் ரிவர்சல் கிடச்சிருக்கு. நாம் இந்த இடத்துல என்ட்ரி ஆகிருப்போம். சேம் பாருங்கள், ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல வந்து நம்ம 23280 என்ட்ரி ஆகிருப்போம். இங்கே இருந்து நமக்கான ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல செட் பண்ணியிருப்போம். இந்த இடத்துலையும் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. நம்மளோட டார்கெட் எங்கே வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 233666 வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் போயிருக்கு. ஆல்மோஸ்ட் 80 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் ஆகிருக்குங்க. 4th ட்ரேடு 80 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ரேஞ்ச் பவுண்ட் ஆயிருச்சு. எந்த ஒரு பிரேக் அவுட்டும் கிடைக்கல. நம்மளோட 4th ட்ரேடும் கம்ப்ளீட் ஆயிருச்சு. நம்ம ஏன் இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலன்றதுக்கான ரீசன் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரே லைன்லேயே 2 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா அந்த லைனை வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் ட்ரெண்ட் லைனாக எடுத்துக்கக்கூடாது. நம்ம அதை தான் இந்த தடவை பண்ணோம். அதனால் 4th ட்ரேட் நம்ம இங்கே இருந்து என்ட்ரி ஆனோம். நமக்கு 80 பாயிண்ட்ஸுக்கு மேலே கவர் ஆகி புக் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து 30 பாயிண்ட்ஸ் 2 ட்ரேடு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. ஒரு 50 பாயிண்ட்ஸ் மட்டும் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இன்றைக்கான நிஃப்டி 50ல் நமக்கு வெறும் 70 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் தான். நம்ம மினிமம் ரிஸ்கில் இருக்கோம், ப்ராஃபிட்டில் தான் இருக்கோம். நமக்கு ரிஸ்க்கு இன்னும் இது வரைக்கும் வரலை. அந்த மாதிரி தான் நம்ம புக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் ஒவ்வொரு ட்ரேடும். நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது டெய்லி பேசிஸ் கிடையாது. மந்த் எண்டில் ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியே வரணும். பேங்க் நிஃப்டியில் 700 பாயிண்ட்ஸு, ஆனால் நிஃப்டி 50ல் இன்றைக்கி 70 பாயிண்ட்ஸ் தான். டோட்டலாக 770 பாயிண்ட்ஸ் நம்ம ப்ராப்பராக புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். இனி நம்ம நாளைக்கான செட்டப்ஸ் பார்த்துடலாம். நிஃப்டி 50க்கு நிஃப்டி 50 வந்து நாளைக்கு அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் என்னென்ன அப்படின்னா 23419 இதுதான் ஃபஸ்ட்டு செட்டப். இதோட டார்கெட் நம்ம செகண்ட் செட்டப் 23492. தேர்டு செட்டப் 23541. ஃபோர்த்து செட்டப் 23601. ஃபிஃப்த்து செட்டப் 23677. சிக்ஸ்த்து செட்டப் 23751. செவன்த்து செட்டப் 23832. எயித்து செட்டப் 23918. இதுதாங்க நாளைக்கு அப் ட்ரெண்டுக்கான செட்டப்பு. சேம் டவுன் ட்ரெண்டுக்கான செட்டப்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு செட்டப் 23308. செகண்ட் செட்டப் 23249. 23249. தேர்ட் செட்டப் 23200. ஃபோர்த் செட்டப் 23120. ஃபிஃப்த்து செட்டப் 23059. சிக்ஸ்த்து செட்டப் 22956. செவன்த் செட்டப் 22871. எயித்து செட்டப் 22801. இதுதான் நாளைக்கு நம்ம நிஃப்டி 50ல் ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸு.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா 23312 வந்து இன்றைக்கி கன்ஃபர்மேஷன் ப்ராப்பராக எடுக்கலை. அதனால் நீங்கள் இதோட ஃபஸ்ட்டு செட்டப்பை வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி டபுள் கன்ஃபர்மேஷன் எடுங்க. இல்லைனா இதுக்கு முன்னாடி உள்ள செட்டப் லைனோ இல்லை பின்னாடி உள்ள செட்டப் லைனோ கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் புக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து 23200 இந்த லொக்கேஷனும் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான இம்பார்ட்டண்டான லொக்கேஷன் தான். இது ரெண்டையும் மட்டும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வர பார்ப்போம். ஓகே, நாளைக்கு எப்படி நடக்குதுன்னு நாளைக்கு வாட்ச் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.